கரு தங்குது. ஆனால் 3 மாதம் 4 மாதத்தில் இந்த மாதிரி அபாஷன் ஆகிடுது. இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குன்னு சொன்னால் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கணவனுடைய ஃபோட்டோ, மனைவியோட ஃபோட்டோ, ஒரு 1/2 லிட்டர் தேன் ஊற்றி மூடி பிதைச்சிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே எப்படி இந்த கணவன் மனைவி தேனுக்குள்ளே கடந்து இனிப்பாக முக்கிய தழும்புறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஆழமரத்தில் தாலி கட்டி கடற்கரையில் உட்கார வச்சு திருநங்கை குழலோடு திருமணம் பண்ணி இந்த கூத்தாண்டவர் கோயிலில் நடக்கிற அந்த சடங்கு மாதிரியே செஞ்சு அதை சரி பண்ணுவோம். நமக்கு திருமண தடை அப்படின்னு வரும்பொழுது நம்ம சோவி போடுவோம். சோவி போட்டு என்னங்கிறத ஆய்வு பண்ணுவோம். முதல்ல 3 தடவை போடுவோம். குலதெய்வம் எப்படி இருக்குது, பூர்வா புண்ணிய கர்மாவினை எப்படி இருக்குது, இவங்க வந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இதுதான் பிரசன்னத்தினுடைய அடிப்படை. இந்த 90s கிட்ஸ்னு ஒரு குரூப்பே கல்யாணம் ஆகாம இன்னும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? எத்தனையோ பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குது, காரு பங்களா இருக்குது, செலவுக்கு பணம் இருக்குது, கல்யாணத்தில் விருப்பம். லீனாக இருந்தாலும் பெண்ணு தான், குண்டாக இருந்தாலும் பெண்ணு தான், சிகப்பாக இருந்தாலும் பெண்ணு தான், கருப்பாக இருந்தாலும் பெண்ணு தான். உன் மனைவி கிட்ட இருக்காத விஷயம் அங்கே என்ன இருந்திருக்கு? சமுதாயத்தில் நடமாடணும்னா ஒரு பெண்ணு உன்னை முழுசாக ஒரு ஆணாக ஏற்றுக்கணும். அவள் அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் நீ சிறந்த ஆண்மங்க. மீசை இருக்கிறதுனாலையோ ஆள் கரடு முரடாக இருக்கிறதுனாலையெல்லாம் கதைக்கு ஆகாது. உடல் தேவைன்னு ஒன்று ஏற்பட்டுச்சா வேற எதுக்கு போயிருங்க. மன தேவை இருக்கிறவங்க மட்டும் கல்யாணம் பண்ணிங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மாந்திரிகர் NN சந்திரகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். கடைசி 2 எபிசோட்ஸ்ல நீங்க உச்சிஷ்ட கணபதி மற்றும் இந்த யக்ஷினி பத்திலாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. உண்மையாவே நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்ம பலன்கள் குறைஞ்சாலே நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அது தானாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கல்யாணம் எவ்வளோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தி டைவர்ஸ், அதை விட ஜாஸ்தி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சகிப்புத்தன்மை இல்லாமல் பிரிகிறவங்க தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட தீர்வு இருக்கா? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது சொல்லி அதெல்லாம் குறைய நிவர்த்தி பண்ணியிருக்கீங்களா ஐயா? நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உடல் தேவையோடு இருக்கிற ஆண் பெண்ணுக்கு பரிகாரமோ தாந்திரிகமோ பூஜை முறையோ எடுப்படை. அது உடலுக்கு மட்டும்தான் சாத்தியமா. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்தார். இப்போ சமீபத்தில் பேர் சொல்ல நான் விரும்பலை. வந்தார். என்னையா பிரச்சனை அப்படின்னு. அவர் என்னுடைய மனைவி ஒரு வேறு மாதிரி அப்பேரில் இருக்காங்க, நானே பார்த்துட்டேன் சாமி, எனக்கு அவங்கள மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னாரு. என்னங்க இவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு, எப்படிங்க உங்களால் சகிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ண முடியுது, எப்படி ஏற்றுக்கிறீங்க? இல்லை பசங்க இருக்காங்க, நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது, இது மாற்றம் இன்பம். நான் கல்யாணத்துக்கு பிறகு அப்படி இல்லை. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணு கூட சவகாசத்தில் இருந்தேன். கல்யாணத்துக்கு பிறகு நான் மனைவிக்கு உண்மையாக தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய மனைவி வேறு எஃப்ஐஆரில் இருந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டு பார்த்துட்டேன், இப்படி இருக்குது சாமி, என் மனைவியோட மனசை மட்டும் மாற்றுங்க, அந்த எண்ணத்துலேருந்து அவள் வரட்டும், என் கூட அன்பு பாசமாக இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன கருத்து ரொம்ப ஆழமான கருத்து, சிந்திக்க வேண்டிய கருத்து. என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல அம்மா அப்பா இல்லை, எங்கள் அப்பா ஒரு மாதிரி, எங்கள் அம்மா ஒரு மாதிரி, என் மனைவி இப்படி, பசங்க இப்படி, ஆனால் அவங்களுக்காக என் பிறவி கடனை நான் செய்யாமல் இருக்க முடியுமான்னு கேட்டேன். அங்கே போய் நான் என்ன பதில் சொல்லு, உன் பிறவி கடன் என்னையா அப்படிங்க. நான் பிறக்கணும், ஜனனம் எடுக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கணும், இதில் நிறைய அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனைகள் வரும். அதை நான் தூக்கி போட்டுட்டு என்னுடைய பிறவி கடன், இந்த ஜனனத்தை நான் கழிச்சிட்டு போகணும். வீடு கட்டி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, பிள்ளைங்களை படிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, மனைவிக்கு துணிமணி எடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, சாப்பாடு போட வேண்டியது என்னுடைய கடமை. என் பிறவி கடனா தீக்கிறேன். இதுல எண்ணெய்கள் வந்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். யாரு சாமி அவரு? எனக்கு உண்மையாவே பார்க்கணும் போல. சரிங்களா? இப்படியெல்லாம் இருக்கேன். அப்ப இங்க என்ன இருந்திருக்கு அப்படின்னா, உடல் தேவை மட்டும்தான் இருந்தது. மனசு தேவை இருக்கும்பொழுது துரோகம் அங்க ஏற்படாது. உடல் அளவுல துரோகம் பண்ணா கூட அது வேற விஷயம். அதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளார மாறாது, நாவினால் சுட்ட ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட வடு. இப்போ ஒருத்தர் அடித்தாலோ எதுவும் பண்ணனாலும் அது மறைஞ்சிடும். வார்த்தையால் திட்டுறது காயத்தை ஏற்படுத்துங்கிறாரு. மனசளவில் துரோகம் பண்ணுறதாங்க கஷ்டம். உடவுளவு துரோகம் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. அது அடுத்த செகண்ட் மறந்துடும். அந்த உடம்பு நம்ம போய் குளிச்சுட்டு வந்தோம்னா ஃப்ரெஷ் ஆகிடும். ஆனால் மனசை குளிப்பாட்டுறதுக்கு என்ன தண்ணி இருக்குது, என்ன சோப்பு இருக்குது? இது காயம் ஏற்பட்டது தானே, காலம் காலமாக நிற்கும். ஆனால் அந்த மனிதன் என்ன சொன்னான் அப்படின்னா,
என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். பொண்ணு சரியில்லையா ஓகே, புள்ள சரியில்லையா ஓகே, அம்மா சரியில்லையா ஓகே, அப்பா சரியில்லையா ஓகே, பொண்டாட்டி சரியில்லையா ஓகே. அதுக்காக நான் சரியில்லாமல் போக முடியாதுல்ல. என்னுடைய பிறவி கடனை நான் தீர்த்து தானே ஆகணும். நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வீடு கட்டி கொடுத்து தான் ஆகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், தேவை அவங்களுக்கு கொடுக்க. அதுக்காக தானே என்ன அனுப்பியிருக்கான். நான் முடிச்சுட்டு கிளம்ப தயாராக இருக்கேன், இதை செய்யுங்க அப்படின்னு. நான் 10 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு அவருக்கு நான் புல்லாமணக்கு மருந்து கொடுத்து அனுப்பினேன், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார், பரவாயில்ல சாமி, அந்த உறவு கொஞ்சம் முன்ன வந்து இப்போ என் மேலே பேசுகிறா பேசல போல விடு, மனசு அங்கே இல்லை. உன் உடம்பு தான் காதலிச்சிருக்கு, மனசு காதலிக்கலையா. அதாவது இன்னமும் வெளிப்படையாக பேசலாம். இப்போ எவ்வளோ பேரை பேசிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஒரு அப்பேர் ஏற்படுது, நம்ம போகிறோம் விரும்புகிற உடலத்தை, அப்போ முதல்ல உடலெல்லாம் அங்கே போகாதுங்க, கண் வழியாக உள்ளே போய் மனசு மாறினா மட்டும்தான் அந்த உடம்பு சம்மதிக்கும். சரிதானே? மனசுல இடம் இல்லாமல் உடம்பு எப்படி இடம் போகும்? அப்போ மனசு அங்கே அழுக்கப்பட்டு போகுது. நீ உடம்பை கழுவிடலாம், உடம்பை குளிப்பாட்டிடலாம், உடம்பை என்ன வேணாலும் பண்ணலாம், மனசை எதுவுமே பண்ண முடியாது. அழுக்கு பட்டது தான், காயம் பட்டது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இங்கே மனசும் இருந்தால், இதில் 30 வயசில் இருக்காங்கன்னா உடல் தேவை சொல்லலாம், 40 வயசில் இருக்காங்கன்னா உடல் தேவை, 50 வயசில் கூட உடல் தேவை நம்ம சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேப்பரில் பார்க்குறோம், எத்தனையோ ஷார்ட்ஸில் பார்க்குறோம், வயசான அம்மா உடல் அங்கே தேவையே படாது. அம்மன் ஜல்லிக்கு புறவே கிடையாது. உடம்பு பின்னாடி கேரியரில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஐயா விரிச்சுக்கிட்டு போகிறாரா என்ன? அங்கே தான் காதல் இருக்கு. சரிதான்? நம்ம மனசும் இணைஞ்சாதான் காதல். உடம்பும் இணைகிறதுல காதல் இல்லை. இங்கே உடம்பும் இணையும் பொழுது தான் இந்த விவகாரத்து, இந்த டைவேஸு, இந்த கள்ள தொடர்பு, இந்த கருத்து வேறுபாடு, இந்த சட்ட சச்சரவு, இந்த இழவு, இதெல்லாம். அப்புறம் வக்கீலை பார்க்குறது, அப்புறம் மாந்திரிகரை பார்க்குறது, அப்புறம் ஆலோசனைக்கு போகிறது, அப்புறம் அவங்க. இப்போ முதல்ல உன் மனசை நீ கட்டுப்படுத்திக்க. இப்போ இதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன், நான் என் குருமாரே சொன்னார், இந்த தீட்சையெல்லாம் கொடுக்கும்பொழுது டேபிளில் ஒரு 4 வகையான குளிர்பானம் இருக்குது, பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளைன்னு. எல்லாத்தையும் எடுத்து குடிக்க சொன்னார். எல்லாமே குளிச்சிச்சு. சுவை ஒன்று தான், கிளறு தான் வெவ்வேறு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கிளறு தாம வெவ்வேறு. லீனாக இருந்தாலும் பெண்ணு தான், குண்டாக இருந்தாலும் பெண்ணு தான், சிகப்பாக இருந்தாலும் பெண்ணு தான், கருப்பாக இருந்தாலும் பெண்ணு தான். சுவை ஒன்று தான் இருக்க போகுது. உன் மனைவி கிட்ட இருக்காத விஷயம் அங்கே என்ன இருந்துட போகுது. அப்போ நீ அங்கே தடுமாறுறதுனால எவ்வளோ பிரச்சனையை நீ சந்திக்கிற. கருத்து வேறுபாடு வருது, பிள்ளைங்க பாதிக்கப்படுது, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாரு, நீ தண்ணி அடிக்கிற, அப்புறம் அவ ஒரு பக்கம் போக, நீ ஒரு பக்கம் போக, அப்புறம் நாங்கள் எங்ககிட்ட வந்து ஆலோசனை பெற, அப்புறம் நாங்கள் பூஜை பண்ண, அப்புறம் வைக்கல்ட்டு. இதை நான் முதல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னத்தையாவது பண்ணிட்டு போங்க, கல்யாணத்துக்கு பிறகாவது ஒழுங்கா இருங்க. இப்போ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இல்லை? கல்யாணத்துக்கு முன் எப்போதுமே ஒழுக்கமா இருக்கணும்ன்றது சொல்ல முடியல. நம்ம எதுவாக இருந்தால் நான் எப்பயுமே என்னுடைய காணொலி போய் நீங்க பாருங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய காணொலி 2000 காணொலி இருக்கு. நான் 13 யூடியூப் சேனல், 6 டிவி சேனல் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிரைவேட் சேனல் வேற இருக்கும். 14 வருஷமா அதில் இருக்கிறேன். நான் யூடியூப்புக்குள்ள வந்து 8 வருஷம் ஆகுது. 2018 2000 எபிசோடுக்கு மேலே நான் பண்ணிருக்கேன். டயர்டா இருக்கும் இல்லையா உங்களுக்கு? இல்லை பண்ணிட்டு நான் எங்கேயுமே நான் ஒளிமறைவோ இந்த வியாபார நிறுதியாவோ வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் நான் பேச மாட்டேன். நம்ம சொல்ற கருத்து ஏதாவது மக்களுக்கு எடுக்கும். இல்லை உண்மையாவே இப்போ ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறது. அப்படிதான் இங்க நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்றது பார்த்து வளர்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்து தொலை, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது நெறிமுறைகளோட வாழுன்னு சொல்ற அளவுக்கு இப்போ இந்த சமுதாயம் மாறி இருக்குன்னு போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எந்த வக்கீல் ஆஃபீஸில் கூட்டம் அங்கே ஏன் போறீங்க? ரைட், ஓகே. கிரிமினல் கோர்ட்டில் கூட்டம் இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அடிதடி இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, திருட்டு கேஸ் இருக்குது, கொலை கற்பழிப்பு, அது இது கடத்துக்கிற எல்லாம் இருக்குது, அங்கே கூட்டம் இருக்குது. குடும்ப நல கோர்ட்டில் ஏங்க இவ்வளோ கூட்டம்? அடுத்த 15 வருஷத்துக்கு இன்னும் சால்வ் பண்ண முடியாத கேசஸ் இருக்கு. குடும்ப நல கோர்ட்டில் ஏன் இவ்வளோ கூட்டம்? கவுன்சிலிங் எடுக்கிற இடத்துல இவ்வளோ கூட்டம் எதுக்குங்க? மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ கூட்டம் எதுக்குங்க? இவ்வளோ அப்படி உள்ள நீ ஏன் கல்யாணம் பண்ணுறேங்க? உனக்கு உடல் தேவை இருக்குது. இப்போ என்னென்னமோ எங்கெங்கே இழவு நடந்துக்கிட்டு அதை போய் இது தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கு 20-30 பவுன் அவனை உடனே வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி உனக்கு அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து 7-8 மாசத்துல நீ வச்சிருந்த உறவு தெரிய வந்து ஃபோனை ஹேக் பண்ணி வாட்ஸ்அப்பில் கண்டுபிடிச்சி அதில் கிஸ் அடித்து அந்த படத்தை வெளியில் எடுத்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அழுது ஏன் நேரமும் போய் நேரமும் போய் இது எதுக்கு தான் சரி புரியுதா? நம்மளுக்கு ஏதாவது வெளிப்படையாக இருங்க. உடல் தேவைன்னு ஒன்று ஏற்பட்டுச்சா வேற எதுக்கு போயிருங்க. மன தேவை இருக்கிற மட்டும் கல்யாணம் பண்ணியா, நல்லா ஏரியா வாழியா, ஏன் பிரச்சனை பண்ணிக்க? உனக்கு கொஞ்ச நாள்லயே புளிச்சு போறது. இந்த மாற்றா இன்பம் தாங்க இந்த பிரச்சனைக்கு மாற்றா இன்பம் தான். இப்போ இதில் இன்னமும் நம்ம பிராங்க வெளிப்படையாக பேசலாம். மனைவிங்கிறவர்கிட்ட இவன் என்னங்க கல்ல வேலைக்கு போயிட்டு வரோம் எப்படிங்க என்னங்க சரி ஏதாவது ரைட்டு ஓகே அப்படின்னா இந்த மாற்றா இன்பம் வர்றான் பாருங்க, அவனுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் தெரியும். கண் அப்படி இருக்குமா, காது இப்படி இருக்குமா, மூக்கு இப்படி இருக்குமா, நான் ஒன்று தேவையே நினைச்சேன், நீ கிடைச்சி எனக்கு பொக்கிஷமா. இவனுக்கு அது சொல்ல தெரியாதுங்க. வேலைக்கு போயிட்டு வரான், உழைச்சிட்டு வரான், சோத்தை தின்னமா, எதை மனைவி படுத்தான் வர.
இவனுக்கு காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், அந்த நேரம் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? கண்ணு இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, வாய் இப்படி இருக்கு, என்னடி இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கா, உன்னை பார்த்தா உன்னை நீ தங்கம் தேவை, இதெல்லாம் சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவன் கொஞ்ச நேரத்தில் அவன் வேற விஷயத்துக்காக சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அதே ஓடிக்கிட்டு இருக்கும் உனக்கு. என் புருஷன் இப்படி கொஞ்சம் போகலையே வெள்ளையே போய் இவ்வளவு அப்படி என்ன நீங்க அம்சமா இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, இவ்வளவு சூட்டை ஏற்றி விட்டுருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இந்த 90s கிட்ஸ்ன்னு ஒரு குரூப்பே கல்யாணம் ஆகாம இன்னும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, இப்போ கல்யாணம் ஆனவங்க இப்படி அப்படின்னு நீங்க அவங்கள திட்டி சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல அவங்கள வந்து டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ சொல்லவே முடியாது. இதுக்கப்புறம் அது அவங்க திருந்தி அவ்வளவு பாக்குறோம், அதை சொல்லிட்டீங்க. அதுதான் இல்ல, மன ஆதங்கம் நல்லாவே புரியுது. இந்த 90s கிட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பே கல்யாணம் ஆகாம இருக்கே, அவங்களுக்கு அது கிரக தோஷமா இருக்கலாம், குலதெய்வ தோஷமா இருக்கலாம், இல்ல ஆண்டவன் நினைக்கலாம் நீ கொஞ்சம் நாளைக்கு ஜாலியா இருப்பாரு, நீ உனக்கு இன்னும் ஒரு 15-20 வருஷத்துல நான் கூப்பிட்டுக்கிறேன், அதை விட அப்படியே பாரு அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கு, காரு பங்களா இருக்கு, செலவுக்கு பணம் இருக்கு, கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? பொண்ணாக நான் பார்த்துருக்கேன், பையனையும் நான் பார்த்துருக்கேன், எனக்கு அதில் உடன்பாடு. அது அப்புறம் அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு போகிறாங்க, வேறு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, மன ரீதியான பிரச்சனை இல்லை உடல் சார்ந்த பிரச்சனை, அப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அப்புறம் அதை பேசி இதை பேசி இப்படி வருது. ஒரு 3 மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் டக்குன்னு அந்த பொண்ணு பயிரங்கம்மா வெளியில் வந்து சொல்ல வேண்டியது, அவர் வந்து ஒரு நாயன் மாதிரி இருக்காரு, இது இப்படி இருக்காரு, அப்படி நடந்திருக்குங்க. அது நான் அதெல்லாம் என்னத்தை நான் சொல்கிறது, அப்படி இருந்திருக்கு. கடைசி அப்புறம் அவன் ஒன்றும் சொல்லிக்காமல் பேசிக்காமல் இந்த ஊரில் இருந்த அவமானம்னு சொல்லி வெளிநாடு போயிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு நமக்கு இப்படி ஒரு அவப்பேர் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு. ஆம்பளை இல்லைன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆண் மகன் இந்த சமுதாயத்தில் நடமாடணும்னா ஒரு பெண்ணு வந்து உன்னை முழுசாக ஒரு ஆணாக ஏற்றுக்கணும். அவன் அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் நீ சிறந்த ஆண்மகன். மீசை இருக்கிறதுனாலையோ ஆள் கரடு முரடாக இருக்கிறதுனாலையெல்லாம் கதைக்கு ஆகாது. ஒரு பெண்ணு வந்து இவன் ஆணுன்னு சொன்னால் தான் சரியாகும். 10 பேர் அடிக்கிறவனா கூட இருக்கலாம், பெரிய கரடு முரடாக இருக்கலாம், 200 கிலோ தூக்குறவனா இருக்கலாம். ஒரு பெண்ணு வந்து பாரு பொடா பொட்டா முடிஞ்சு போச்சு, அது தப்பாக இருந்தால் டெலிட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு, சமுதாயத்தில் எடுபடாது. பெண்ணு பார்த்து அங்கீகரிக்கணும். சரிங்களா? இங்கே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை நீங்கள் சொல்லிட்டீங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எப்படி நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணி கொடுப்பீங்க? நமக்கு திருமண தடை அப்படின்னு வரும்பொழுது நம்ம சோவி போடுவோம். சோவி போட்டு என்னங்கிறத ஆய்வு பண்ணுவோம். முதல்ல 3 தடவை போடுவோம். குலதெய்வம் எப்படி இருக்கு, பூர்வா புண்ணிய கர்மாவினை எப்படி இருக்கு, இவங்க வந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இதுதான் பிரசன்னத்தினுடைய அடிப்படை. இந்த 3 தடவை போட்டு பார்ப்போம். போட்டு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு வயசு ஒரு 40-42 ஆகிப்போச்சு, நிறைய வரன் பார்த்தாங்க, அமையலை. அப்போ என்ன இங்கே விஷயம் இருக்கும்போது சாதகத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா அசம்பிள் பண்ணுவோம், அதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி, இல்லை பிறந்த தேதி அந்த டைம் எதுவும் தப்பாக இருக்காங்கிறத அதை பார்ப்போம். ஏன் இவருக்கு கல்யாணம் நடக்கலை, பூர்வா புண்ணிய கர்மாவினை எதுவும் தோஷங்கள் இருக்கான்னு பார்ப்போம். மெயினாக நம்ம பண்ணுறது வாழை மரத்தில் தாலி கட்டி கடற்கரையில் உட்கார வச்சு திருநங்கை குழவோட திருமணம் பண்ணி இந்த கூத்தாண்டவர் கோயிலில் நடக்கிற அந்த சடங்கு மாதிரியே செஞ்சு அதை சரி பண்ணுவோம். அந்த மாங்கல்ய சர்ப்பதோஷத்தை முடிச்சு விட்டு அப்புறம் ஒரு 48 நாளில் கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம செய்வோம். தொடர்ந்து ஜெப மந்திரங்கள் ஜெபிக்கிறது, அதுக்கான வேலை அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பண்ணுறது. அப்படி இல்லை திருமணம் சேரி போக சொல்கிறது, திருநள்ளாறு போக சொல்கிறது, குச்சனூர் போக சொல்கிறது, பொங்கு சனீஸ்வரன் திருக்கொல்லிக்காடு போக சொல்கிறது, அப்படி இல்லைன்னா உத்தரகோசமங்க இந்த மாதிரி பரிகார ஸ்தலங்களுக்கு போக சொல்கிறது, தாய்த்து கொடுக்கறது, மை கொடுக்கறது, எந்திரம் கொடுக்கறது, குடுவை கொடுக்கறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எடுத்த உடனே நம்ம திருமண தடைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு பூர்வா புண்ணிய கர்ம வினையாக இருந்திருக்கலாம், ஒருத்தருக்கு பெண்களோட சாபமாக இருந்திருக்கலாம், இல்லை கன்னித்தீட்டாக இருந்திருக்கலாம், திருநங்கை சாபமாக இருக்கலாம், காராம்பசி தோழமாக இருக்கலாம், கருடந்தோழமாக இருக்கலாம், நாகதோஷமாக இருக்கலாம். இப்படி அதை நம்ம விரிவுபடுத்தணும், ஆய்வு பண்ணணும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு டாக்டர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுவீங்க. ஒரு டாக்டர் இருக்காருன்னா காய்ச்சலுக்கே மட்டும் பார்க்க மாட்டார், காய்கால் வழியாக பார்ப்பார், காய்ச்சலுக்காக பார்ப்பார், கண்ணுக்காக பார்ப்பார், காதில் பிரச்சனையாக பார்ப்பார், வயிற்றுல பிரச்சனையாக பார்ப்பார், எல்லாத்துக்கும் பார்ப்பார் டாக்டர். ஆனால் அதுக்கும் மெடிசன் மாறும், தீர்வு தனித்தனியாக மாறும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாந்திரிகர் கல்யாண பிரச்சனைன்னு வர்றாங்கன்னா காலையில் ஒருத்தருக்கு வந்தவருக்கு வேறு பிரச்சனையாக இருக்கும், மத்தியானம் வந்தவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், சாயங்காலம் வந்தவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் 3மே கல்யாண தடை, திருமண தடை தான். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை தன்மையை பார்க்கணும், நம்ம என்ன தோஷம் என்ன பிரச்சனை, அதுக்கு உண்டான தீர்வுகள். சரி, இப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்றது என்ன, இதை பார்க்குற நேயர்களுக்கு? பெண்களாக இருந்தால் ஒரு 11 சுமங்கலிக்கு மஞ்சள் கலர் புடவை, மஞ்சள் கலர் ஜாக்கெட்டு, மாம்பழம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு மாதுளம்பழம் முத்துக்கள் எடுத்து தேன் ஊற்றி பிசைஞ்சு வாராகிக்கு முன்னாடி வச்சு ஐங்குலம் ஐநம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமகா ருந்தே ருந்தினி நமகா ஜம்பே ஜம்பேலி நமகா மோகே மோகினி நமகா சம்பே தம்பேலி நமகா சர்வதுஷ்ட பிரதஷ்டானம் சர்வசாம் திரு வாத்தியத்த சக்தர் முககதி சிவ ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்குலம் டக டக கூம அஸ்திராயப்படு 16,000 உரு போட்டு 11 சுமங்கலிக்கு
அந்த கயிறு, அந்த மஞ்சள், அந்த குங்குமம், மாம்பழம், அந்த மஞ்சளோட அந்த மஞ்சள் கலர் புடவை, ஜாக்கெட் இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். வாராகி உபாசனை பண்ணி பெண்கள். ஆண்களா இருந்தா அவங்களுடைய குலதெய்வம் கோயில்களுக்கு நேர்த்திக்கடன் போடுறது, முருகப்பெருமானை போய் பார்க்கறது, உத்தரகோசம் அங்க போறது, திருநள்ளாறு போறது, வாழைமரத்துல தாலி கட்டுறது, திருநங்கை கழுத்துல தாலி கட்டுறது, இந்த மாதிரி அவங்களுடைய பாவம். இதெல்லாம் ஒரு எளிமையான இதெல்லாம் வந்து திருமண தடை. போக்கும். சரி, இப்போ திருமண தடைக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் வருதுல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வுன்னு பாத்தீங்கன்னா, என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? அவ்வளவு டஃப்பான ஒரு கேள்வியா? இது நம்ம கேட்காதவங்க இங்க என்னங்க கேள்வி கேட்குறீங்க? இங்க வந்து ஆம் போட்டுட்டு போவோம், அங்க போய் வாங்கி கொண்ட வச்சுக்கிட்டு நான் என்ன கொடுக்க முடியல அப்படிங்க. மருந்துகள் கொடுக்கலாம், சரிங்களா? இடுமருந்துன்னு நிறைய இருக்கு. பெண்களுடைய உடம்புலேயே இருக்கு. அழுக்கு எடுக்கிறது, பிளட் எடுக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதுகளை வந்து எடுத்து தன்னுடைய கணவன்மாருக்கு அது முறைப்படி அந்த மாதிரி அதர்வணம் பண்றவங்க, சோதிடம் பண்றவங்க இவங்க கிட்ட கேட்டா சொல்லி தருவாங்க. என்ன கிழமை பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும். அப்ப நீங்க இல்லைங்க, இதெல்லாம் இல்லாம நார்மலா பரிகாரம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து சந்தோஷமா இருந்து சண்டை புருஷன் போடாம பொண்டாட்டி பிரச்சனை ரொம்ப பண்ணாம அப்படி இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம்னா ஒரு மண்கலம் எடுத்துக்கங்க. கணவனுடைய போட்டோ, மனைவியோட போட்டோ, ஒரு 1/2 லிட்டர் தேன் ஊற்றி மூடி பிரைச்சிருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள எப்படி இந்த கணவன் மனைவி தேனுக்குள்ள கடந்து இனிப்பா முக்கிய தழும்புறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. இது உண்மையான தாந்திரிகம் முறைங்க. இது நிஜமாவா? நான் காமெடிக்கு சிறப்புக்காக இது ஒரு தாந்திரிகம். இது நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ஒரு மண் பானையில. மண்பானை எதால செய்யப்படுது? பஞ்சலோகத்தால செய்யப்படுதா? என்ன மண் இருக்குதுல, சுடுறதுக்கு நெருப்பு இருக்கு, தண்ணி ஊத்தி பிசைறாங்க, காத்துல உணருது. அதுல வந்து பஞ்சபூதங்களும் வந்துருதுல, உங்களுக்கு நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, பஞ்சலோகத்தால தான் பானை ரெடி ஆகுது. ஆமா, சரிங்களா? அதனாலதான் ஆதி காலத்துல பானையில சாப்பிட்டான். கீழடி அகர்வாழத்துல நோண்ட அங்க இருந்து கருங்கல்லோ வேற தகர பெட்டியோ தங்க பெட்டியோ வரல, பூரா மண்பாண்டம் தான் வெளியில வந்து. இப்பதான் அதுக்கு நம்ம திரும்ப ரிட்டர்ன் ரிவீஸுக்கு வர்றோம். மண்பானை சோறு 250 ரூபா, வீட்டு சமையல் விறகடுப்பு வருதான். நாங்க பார்த்து கருப்பெட்டி காப்பு போட்டுக்கான போடு. மண்பானை சமையல், மண்பானையில கூழு, அப்புறம் ஐஸ் பிரியாணியா பழையது மண்பானைக்கு வந்துருச்சா. விறகடுப்புல சமைக்கிற சாப்பாடு 200 ரூபா, கேஸ்ல சமைக்கிற சாப்பாடு 120 ரூபா, 80 ரூபா டிப். இதை தானே ஆரம்பத்துல தின்னுக்கிட்டு இருந்தாங்க. இதுதானே இருந்த இது எதுக்கு இப்ப திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து இப்ப மண்பானத்துல வந்து அதுல 5 இருக்கு. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இது 5ம் சேர்ந்த பஞ்சலோகம் சேர்ந்தாதான் தங்கம் வந்து செயினா மாறும், மோதிரமா மாறும், வாட்சா மாறும், எல்லாம் மாறும். இல்லைன்னா அது கட்டியா தான். அந்த மாதிரி இந்த 5ம் சேர்ந்தாலும் அது பானையா மாறும். தேனுங்கிறது என்ன? மகரந்த சேர்க்கை. இன்னும் ஒரு பூவில் இருந்து அந்த தேனு, அந்த குளவி வந்து இன்னும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்ட வச்சாதான் மகரந்த சேர்க்கை. இதுலயும் இன்னொரு ஆய்வு சொல்லுது, தேன் குளவி இல்லைன்னா மனித வம்சாவழி ஒரு விதத்துல இழந்துருமாங்க. இனப்பெருக்கம் நடத்துறதே அதுதான். கத்திரிக்காய் விளைகிறது, நெல்லு விளைகிறது, எல்லாம் விளைகிறதுக்கு உதவிகரமா இருக்கிறது தேனி. மகரந்த சேர்க்கை நடந்தா தான் நடக்கும். அப்ப இந்த மகரந்தத்தை சேர்த்து தான் தேன் வருது. இப்ப புரியுதா? இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு மண்பானைக்குள்ள வந்து நம்ம தேனை ஊத்திட்டோம், 2 பேரோட போட்டாவை உள்ள போட்டாச்சு. அது இனிப்புக்குள்ளேயே முக்கி இருக்கு. அப்ப இவங்களும் இனிப்பாவே மேல இருக்க வேண்டியது. அது அப்படியே லைஃப் லாங் அப்படியே இருக்கணுமா? ஆண்டாண்டுக்கு இருக்கலாம், ஆண்டாண்டுக்கு கையில போற வரைக்கும் இருக்கலாம். அது வந்து எடுக்கணும். தேனோட ஆயுள் காலம் 1000 வருடம், 2000 வருடம் சொல்றாங்க. கெட்டு போகாத ஒரு பொருள்னா தேன். ஆமா. அப்புறம் நீங்க அதை போய் நோண்டி பார்க்க போறீங்க. சூப்பர். உண்மையாவே இதை பாக்குற மக்கள் இமீடியட்டா உடனே ஒரு மண்பானை வாங்கி தேன்ல போட்டு பாருங்க. நீங்க வேற இவன் ஏதாவது முணுக்குன்னு கலையெடுத்து போய் டம்முன்னு உடைச்சிடும். இருப்ப உனக்கு எனக்கு எந்த இது வேண்டாம், நீ உங்க வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு தேனுக்குள்ள போட்டதுக்கு போறதுனால அந்த கொலைவு மாதிரி என் பின்னாடியே வர்ற நீ. சண்டை வந்த உடனே மண்பானையை போட்டு உடைச்சிடுவாங்க. பொம்பளைங்க செய்யுமா செய்யாதா? செய்ய மாட்டாங்க. எதுக்கு நீங்க அந்த மாதிரி பொம்பளைங்களை சொல்றீங்க? ஆய்வே சொல்லுதுங்க. தற்கொலை பண்றது யாரு அதிகம்னு கேட்டா ஆய்வுல சொல்றான் ஆண்கள் தான் அப்படின்னு. அவ்வளவு தூரம் சகிப்புத்தன்மை இல்லைன்னு அர்த்தம் ஆண்களுக்கு. பெண்களோட மனசு கல்லு மாதிரி. அதெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு தான் இலகின மனசு, பெண்களுக்கு தான் இறக்க குணம் ஜாஸ்தி. நானும் ஒரு பெண்ணா நான் சொல்றேன், அதிகமா தற்கொலை பண்ணிக்கிறது ஆனா யார் தற்கொலை பண்ணிக்க சொன்னது? பெண்களுக்கு இல்லையா அப்ப லவ் ஃபெயிலியர்? அவங்க பொறுமையா போறாங்க, சகிச்சுக்கிட்டு போறாங்க. கார்த்தி நடிச்ச படம் உனக்காக வேணா என்னமா எவளாச்சும் ஒரு செங்கலாவது நட்டு வச்சானான்னு பாட்டு வரும்ல. பெண்ணுக்காக தாஜ்மஹால் கட்டி வச்சான், ஆம்பளைக்காவது ஒரு பெம்பளை ஒரு செங்கலாவது நட்டு வச்சாலான்னு பாட்டு வரும். எங்க அந்த மாதிரி இருக்கு? அது வெளில சொல்லணுன்றது அவசியம் இல்லை, அவங்கவுங்க மனசுல இருக்கு. சரி, ஓகே. எனக்கு அதை பத்தி இல்லைங்க, நல்லா இருந்தா சரி. சரிங்களா, நான் அதெல்லாம் சொல்ல இருந்துமே இப்ப இவங்க மேலதாங்க எனக்கு பெரிய பரிதாபமா இருக்கு. இவன் பாருங்க சம்பந்தமே இருந்திருக்காது. எனக்கு இப்ப அந்த மாதிரி போன் வரும், நான் பல்ல கடிச்சுக்கிட்டே கேட்பேன், சிரிப்பு வந்துடும் எனக்கு. பல்ல கடிச்சிட்டே ஒன்றும் சாமி ஒரு 8 மாதம் இருக்கும் சாமி, நான் ஒரு இடத்துல பார்த்தேன், டக்குன்னு லவ் வந்துருச்சு, போய்கிட்டே இருந்தோம். எதிர்பாராமல் பார்க்குறேன், நம்ம கோகுளம் பீச்சில் இன்னொரு பையனை கூட இருக்குது. போனதுக்கு பிறகு விசாரிக்கிறேன், அவன் 2-3 வருடத்துக்கு முன்னாடியே அவன் தான் இருந்தானா அப்படின்னு.
இதை நான் என்னன்னு சொல்லு. இதெல்லாம் வருமா உங்ககிட்ட? அவனை பிரிச்சு விட்டு என் கூட சரி இல்லை அவன் தான் இருந்திருக்கிறான்னு தெரியுது. அப்புறம் ஏன்டா நீ உள்ள போனா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு இந்த பொண்ணு சொன்னிச்சு. சரி நம்ம போமேன்ட்டு போனேன். நாம இதெல்லாம் எங்க சொல்லி எங்க ஷோக்கு வந்து தெரியல, எல்லாரும் இது வந்து ஒரு காமெடி ஷோவா பார்க்க ஆரம்பிக்க போறாங்க. ஃபைன். இப்போ அடுத்ததா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு விஷயமா வரும் இல்லையா, அதனால கேட்குறேன். ஒவ்வொரு விஷயமா சொல்றீங்க. கல்யாண தடை, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து புருஷன் முன்னாடி போய் சேர்ந்துருக்கணும்னு. இப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருக்கா? குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து இப்போ நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். சரிங்களா? நோய்க்கு பார்க்குற ஒரு டாக்டர், பேய்க்கு பார்க்குற ஒரு மாந்திரிகர். இப்போ உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பைக்குள்ள கோளாறு இருக்குது, நீர் கட்டி இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும். சரி. ஒரு ஆணுக்கு விந்து அணுக்கள் கம்மியாக இருக்குது, வீரியத்தன்மை கம்மியாக இருக்குது, குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும். இதை மாந்திரிகத்தில் சரி செய்ய முடியாது. ஒரு கால் இந்த பெண்ணுக்கும் பிரச்சனை இல்லை, ஆணுக்கும் பிரச்சனை இல்லை, கரு தங்குது, களைஞ்சு போகுது, இந்த மாதிரி இருக்குங்க, எதுவும் குலதெய்வ பிரச்சனையா இருக்குமோ, சாபமா இருக்குமோ, பாவமா இருக்குமோ, என்ன ஏது இருக்கு, எதுவும் பரிகாரங்கள் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம செய்யலாம். சரிங்களா? சரி. நோயின்னு தெரிஞ்சா அது நீங்க டாக்டர் கிட்ட தான் பண்ண முடியும். ஒரு கால் அதுல பிரச்சனை இருக்கு அப்படி இருந்தா ரெண்டுமே சரியா இருக்கு, கரு தங்குது, ஆனா 3 மாசம் 4 மாசத்துல இந்த மாதிரி அபாஷன் ஆயிடுது, இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குன்னு சொன்னால் இருக்கு. வன்னி மரத்துல தொட்டி கட்டி போடுறது. சரி. சரிங்களா? அப்ப இதை இல்லாம பாத்தீங்கன்னாக்க நிறைய தான தர்மங்கள் பண்றது, அதுவும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு. சரி. பசுமாடு, காளமாடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்றது, குழந்தைய தொட்டிலோட எடுத்து விடுறது, அது எந்தெந்த கோவிலுன்னு இருக்கு. சரிங்களா? அந்த வன்னி மரத்துல கட்டி விடுறது இருக்கு. அப்புறம் இதையெல்லாம் தாண்டி குழந்தை வரம் உடனே நமக்கு வேணும், இது உடனே நடந்தேறணும் அப்படின்னா அவங்களுடைய கிரகத்துக்கு சில கடவுள்கள் இருப்பாங்க. சனீஸ்வர பகவான் இருப்பாரு, குரு இருப்பாரு, ராகு இருப்பாரு, கேது இருப்பாரு, செவ்வாய் இருப்பாரு, சந்திரன் இருப்பாரு, சூரியன் இருப்பாரு. 9 நவகிரகத்தினுடைய தலைவன் சூரியன். அவங்கள 7 தடவை 7 நாளைக்கு இந்த வாக்குலையும் 2 தடவை இந்த வாக்குல. ஏன் அப்படின்னா அங்க சாயா கிரகம்னு 2 இருக்கு. ராகு கேது ஆய்பேட்டை தான் நம்ம சுத்தணும், 9 தடவை சுத்தணும். இந்த மாதிரி அந்த பெண்ணோ இல்ல ஆணோ காலையில ஈரத்துணியோட நவகிரகத்தை ஒரு 7-8 நாளைக்கு சுத்தி வந்தால் கண்டிப்பா கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படி இல்ல அரச மரம் சுத்தலாம், அது வெப்பத்தை தரக்கூடியது, கருவு, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. விநாயகர் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். உண்மையாவே இது வந்து இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை விட நிறைய விஷயங்கள் வந்து ஜென்ரலா இந்த மக்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு அறிவுரையை சொல்லி அவங்கள திருத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. இது நிறைய பேருக்கு ஒரு பாடமா கூட இருக்கும் அப்படின்னு புரிதல் ஏற்படும். இல்லம்மா, எப்பயுமே வியாபார நேரடியாவோ இந்த மாந்திரிகம் வந்து என்னது பெரும்பாலும் அதிகம் இருக்காது. சரிங்களா? பொதுவான கருத்துக்கள் இருக்கும். அவங்க நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும். சரிங்களா? நம்ம மட்டும் எல்லாம் இருந்து இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு 10,000 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி எடுத்துக்கோங்க. 10,000 கோடினா ஏன் ஒரு 10 லட்சம் கோடி என்கிட்ட இருக்கு, உலகம் இல்லை. நான் 10 லட்சம் கோடியை வச்சு நான் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? அரிசிக்கு எங்க போறது, தண்ணிக்கு எங்க போறது, அடுப்புக்கு எங்க போறது, காய்கறி வாங்குறதுக்கு எங்க போறது? நீங்க 10 லட்சம் கோடி இருந்தாலும் சரி, 10,000 கோடி இருந்தாலும் சரி, இதெல்லாம் அனுபவிக்கணும்னா நம்மளை சுற்றி ஜனங்கள் இருக்கணும். உண்மையாவே இதெல்லாம் சார்ந்து வந்தா, அதாவது நம்ம இருக்கிறதே ஒட்டுண்ணி தான், சார்ந்து தான் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியும். இப்ப நான் இருக்கிறதுக்குங்க வேஷ்டி வேணும், சட்டை வேணும், பாச்சி வேணும், எல்லாம் வேணும். இதை நானே உற்பத்தி பண்ணிக்க முடியுமா? முடியாது இல்ல. கண்டிப்பா. அதனால எல்லாரும் இருந்தா தான் இந்த உலகத்துல எல்லாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்துதான் இங்க இருக்கோம்ன்றது, சார்ந்துதான் வாழுறோம். நிஜமா எல்லாருமே நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம பண தேவையோடையும் தொழில் நோக்கத்தோடையும் வியாபார நேரத்தையோடையும் பேசினா இந்த வம்சங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்து, அதெல்லாம் நம்ம பார்க்குறதுல என்னை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தையே திருத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, இந்த ஊரை திருத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த காணொலியை பற்றி யாராவது ஒருத்தருக்கு கூட டங்குன்னு மணி அடிக்காதான், ஏதோ சொல்றாரு, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, தப்பான ஒரு விஷயம் யோசிக்கிறவங்களுக்கு கூட இனிமேல் நான் தப்பான ஒரு வழி போக மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்தாலே ரொம்ப நல்லது. உண்மையாக ரொம்ப வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு ஷோவாக தான் இருந்தது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.